அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்ச்சடைமேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தவத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பான நேயர்களே, ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை, துவாதசி தீதி காலையில் 10-18 வரை, பின்னாடி திரையோதசி தீதி, ரேவதி நட்சத்திரம், மரண யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ நம்ம தினசரி ராசி பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் சிலது மாறுபடலாம். மேஷ ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னா, அருமையான நேரம். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருப்பது நிறைவு என்று சொல்லலாம். ஆனால் ராசிநாதன் செவ்வாய் பலமாக இல்லை, நீசம் அடைஞ்சிருக்கார். ஆனால் செவ்வாய் நீசம் அடைஞ்சது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் 8 கூடியவனாயிடலாம். அவன் கெட்டு போனது நல்லது. 8ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடாது. அதனால் மேஷ ராசிக்கு சனி பகவான் 11 இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். அதனால் இது நல்ல நாள், சித்திரை வரையும் நேரம் நல்ல. அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுவார். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, வேறு இடத்துக்கு ஏதாவது மாறுதல் கேட்டிருந்தோம்னா அது கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வாடகை வீட்டில் இருந்தால் புது வீடு கட்டிட்டு போகலாம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நன்மைகள் ஏற்படும், இடம் மாறுதல் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு ஆளாயிராதீங்க. அடுத்து மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற செலவுகளை செய்வார். நீங்கள் நல்ல செலவுகளாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு 10ல் இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும். செலவு நிறையானாலும் தொழில் நன்றாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 11ல் இருக்கார் குரு. நல்ல அருமையான இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. சனி 8ல் இருக்கார். அதாவது புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அதான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதை பண்ணிட்டீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. புதிதாக ஒரு தொழில் துவங்குவோம், முதலீடு செய்வோம் அப்படின்னா அது நடக்காது. அது இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்காது, இந்த சனி முடிகிற வரை, அஷ்டம சனி முடிகிற வரை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு போது எல்லா காரியமும் நடைபெறும். அப்படியே அன்பான சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு இருந்தால் பவசியை குறைப்பான். பவசி என்றால் நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவான். அதனால் வேலை பார்க்கின்ற அன்பர்கள், அரசியலில் வேலை பார்த்தாலும் சரி, கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த சித்திரை வரையும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. காலகாலத்துக்கு ஆஃபீஸ் போங்க, மேலதிகாரி சொல்கிற வேலையை முறையாக கேட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா பேர் ரிப்பேர் ஆகிடும். அதனால் அந்த ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த பேர் திருப்பி எடுக்க முடியாது. கெட்ட பேர் ஈஸியாக வாங்கிடலாம், நல்ல பேர் வாங்குறதுக்கு கடுமையாக உழைக்கணும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதனால் கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல் குரு இருந்தால் எந்த தோஷமும் கிடையாது, எந்த காரியமும் தடைப்படாது. அதோடு உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் நல்லா இருக்கார், சனி பகவானும் நல்லா இருக்கார். இந்த ஜாதகத்துக்கு சனி 5-6 கூடியவர், அவர் 6ல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதனால் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடைபெறும். நல்ல காரியங்கள் டோட்டலாக அவங்களுக்கு வசதிக்கு தக்கபடி, தேவைக்கு தக்கபடி அப்படின்னு இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நடைபெறும். அடுத்து துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு அஷ்டம குரு. எதையும் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. கடகராசிக்கு இந்த சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அஷ்டம குரு 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. அவர் எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். அது சித்திரை மாதம் வரை இருக்கார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் செய்யாதீங்க, அப்படியே நகட்டிட்டு இருங்க. ஆனால் குரு ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார்.
6ஆம் இடத்து ராகு உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பயப்படாமல் நல்ல தைரியமாக இருங்க. அடுத்து விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 7ல் இருக்கார். அவர் ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், நல்லது. 7ஆம் இடத்து குரு இருந்தால் என்ன ஆகும்னா திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்கும், வீடு கட்டலாம், நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். இதுக்குடைய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 முடிந்துட்டு இப்போ சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய சிறந்த அமைப்பு உங்களுக்கு. சனி பகவான் 3ல் இருப்பதும் 4ல் ராகு இருப்பதும். ஆனால் குரு சரியில்லை, குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். உடல்நிலையை சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு சார்ந்த நேயர்களே கவனம் தேவை. அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி முடிய போகிறது, முடியும் நேரம். அதனால் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்குங்கள். அவரவர்கள் வயதுக்குபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் சொல்லுவார்கள். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு நல்ல இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு 3ல் இருக்கார். குருவும் ராகு வந்து மகர ராசிக்கு நல்லது பண்ணுவாங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. ஜென்மத்தில் இருக்குது சனி, ஜென்ம சனி என்று சொல்வார்கள். அதனால் 2வது சுற்றாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, முதல் சுற்றாக இருந்தால் கஷ்டப்படுத்தும், கடைசி சுற்றாக இருந்தால் கஷ்டப்படுத்தும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்குவோம். அடுத்து மீனராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 இருக்கிறது. ஆனால் குரு உங்களுக்கு பலமாக இல்லை, உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இல்லை. ராகு வந்து ராசியிலோடு இருக்கார், அது வந்து நன்மை இல்லை. ராகு எக்கணத்துலேயோ ராசியிலே எக்கணத்தில் இருக்கிறது கூட ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. ராசியில் ராகு இருப்பது குழப்பமான ஒரு நிலையை கொண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்கள்லாம் 7.5 சனி இருக்கிறது. இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. எள்ளு தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். எள்ளு சாதம் செஞ்சு காக்காய்க்கு வைங்க, ரொம்ப நல்லது. எள்ளு பொடி பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் சாதம் வடித்த உடனே ஒரு 2 சாதத்தை எடுத்து அதில் எள்ளு பொடி போட்டு கலந்து காக்காய்க்கு கொண்டு வைங்க, அது நல்ல பலன். எள்ளெண்ணம் காக்காய்க்கு ரொம்ப சிறப்பு. அதனால் சனி பகவானுடைய வாகனம் அது. அதனால் அதுக்கு நம்ம வைத்தோம்னா சனி பகவான் பிரீதி அடைவார், சந்தோஷப்படுவார் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இந்த இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது கடவுள் வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சாராவளி என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது ஒரு மகாராஜா எழுதினது. அதில் வந்து குறித்திடு சாதகம் என்ப அவரவர் வினையின் குணங்களை அறிந்து அயன் விதித்த கொள்கை உள்ளதன்றோ. குறித்திடு ஜாதகம் என்ப, குறிக்கின்ற ஜாதகம் இருக்கு இல்லையா, ஜாதகம் என்ப அவரவர் குணங்களை, வினையின் குணங்களை அறிந்து. வினைன்னா என்ன? செய்த வினை, அதுதான் சொல்கிறாங்க. அதில் 2 வினையில் 2 இருக்குது. செய்வினைன்னு ஒன்று இருக்குது, செய்த வினைன்னு ஒன்று இருக்குது. செய்வினை என்றால் இன்னொருத்தர் நமக்கு செய்கிறது. வினை, செய்வினை என்றால் நாம் செய்கிறது. அதனால் நாம் முன்னாடி என்ன பண்ணோமோ, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன, இதை பற்றி நிறையா பட்டாதார் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார். என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது கழுகுமரம் ஏற்படுத்தி. அதனால் இந்த ஊழ்வினை பயன் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் அவரவர் குணங்களை, வினையின் குணங்களை அறிந்து அயன் விதித்த கொள்கை உளதன்றோ. அயன்னா பிரம்மா, விதித்த கொள்கை என்றோ என்று சாராவளியில் கல்யாணவர்மன்னு சொல்லி ஒரு மகாராஜா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அருமையான நூல். சாராவளியெல்லாம் இப்போ கிடையாது, இந்த புக்கெல்லாம் கிடையாது. எனக்கு ஒருத்தர் கொடுத்தார். சாராவளிங்கிறது அருமையான சோதிட சிந்தாமணின்னு ஒரு நூல். அதெல்லாம் வந்து வெறும் பாட்டாகவே இருக்கும். அதெல்லாம் அருமையான நூல். இது 2 பழைய நூல், அந்த பிரதியெல்லாம் இப்போ கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அவரவர்கள் செய்த வினைக்கு தக்கபடி பலன்கள் நடைபெறும். அதனால் இந்த வினையை வெல்லலாம் என்று சொல்கின்றார்கள். அதனால் இந்த வினையை யாரால் வெல்ல முடியும்னா முருகப்பெருமானால் தான் செய்ய முடியும். அதனால் நம்ம முருகப்பெருமானை விடாமல் வணங்கி கொண்டு வந்தோமையானால் இந்த ஆண்டு திருச்செந்தூரில் கடுமையான கூட்டம். எவ்வாண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமான கூட்டம். ஏன்னா அந்த திருச்செந்தூரான் இருக்கிறானே, அவன் வந்து மக்களுக்கெல்லாம் எல்லா நன்மையும் செய்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால எல்லோரும் அவனை நோக்கி படையெடுக்கின்றார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு.
திருச்செந்தூர் முருகன் இருக்க வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன். அவர் எல்லா வினைகளையும் தீர்த்திடுவார். யார் அயன் எழுதிய கையெழுத்து, அந்த முருகனுடைய கால் நம்ம தலையில் பட்ட உடனே பெருமா எழுதிய கையெழுத்தெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். எப்படி பாருங்க, நாள் என்ன செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த நாள், வினை, கொடும் கூற்று இதெல்லாம் என்ன செய்யும்? முருகேசன், அதாவது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த வினைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போய்விடும். அதனால் இந்த கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று இருக்குது. இது மிக உயர்ந்த மந்திரம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமையாவது 2 வேளையும் படிக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா காலையில் எழுந்திருந்து கணவன் மனைவி 2 பேரும் ஐடி கம்பெனிக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் பறந்துட்டு ஓட வேண்டியிருக்கு. சாப்பிட கூட நேரம் இல்லை. கம்பெனியில் போய் சாப்பிடலாம் போல் இருக்குது. சாப்பாட்டை அள்ளி டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டு பஸ்ஸிலே கூட போகும்போது சில பேர் சாப்பிட்றாங்க, ரயிலில் போகும்போது சாப்பிட்றாங்க, ஆஃபீஸுக்கு போனோன்னா சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா பணிச்சுமை, ஏன்னா சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கு இடையில் ஒரு அரை மணி நேரம் முன்னதாக எழுந்திருந்து இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் பண்ணோமேனால் நல்லருள் கிடைக்கும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பெற்று எல்லாரும் எல்லா வினைகளிலும் இருந்து விடுபட்டு எல்லா நலன்களை பெற்று பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் செந்தூரானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.